லூஸ் இல்லனே மென்டல். அவளை சுத்தம் கொஞ்சம் ஆச்சாரம் பாத்து படாது படாது. அதாடி சதிபதி போய்டான். அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க நீங்க? இந்த விஷயத்துல நீங்க ராக்கெட், அப்ப நானே நீ ஜாக்கெட். டேய் சீனா குரா, உனக்கு இந்த ஊர் பிடித்து விட்டது, உணவு பிடித்து விட்டது, உறக்கம் பிடித்து விட்டது. நான் யமன்டா. ஒவ்வொரு மனுஷனும் வேர்வை ஒழுக கிட்ட வந்து நிக்கிறானுங்க. நாத்த தாங்க முடியல. நான் யமலோகத்துக்கு போய் யமத்தண்ணியில குடிச்சா தாண்டா சரியா வரும். என்ன பார்த்தோன்னா வாமிட்டா வருதாமா? பார்த்தோன்னா வாமிட் வரக்கு நான் என்ன பப்ளிக் டாய்லெட்டா? டேய் நான் பேசி சரி பண்ணிடுறேன். இனிமே நீயே சொன்னாலும் நான் இந்த வீட்டுல ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம். மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? எலி திரைப்படத்தில் வங்கிக்கு கொள்ளையடிக்க தன் சகாக்களோடு செல்லும் நடிகர் வடிவேலு தப்பும் தவறுமாக விண்ணப்பம் எழுதி கொடுத்திருப்பதாக கூறி வங்கி மேனேஜர் அவரை சரியாக எழுதி கொண்டு வரும்படி திருப்பி அனுப்புவார். பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதிருக்கீங்க, பேங்குக்கு பேக்குன்னு எழுதிருக்கீங்க. ஐயா இப்படி தப்பு தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. அதனை ஒட்டிய ஒரு நிஜ சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அரங்கேறி உள்ளது. பார்ட்டி எங்க இருக்கான்? கீழே ஃபங்க்ஷன்ல தான் இருக்கான். அவனை நானே அடிச்சு நைட்ல மூட்டை கட்டி கீழே தள்ளிடுறேன். நீ அவனை மூட்டையை பிரிக்காம அவனை பிரிச்சு மேய்ஞ்சிருவான். ஸ்ரீவைகுண்டம் தாவேக்க வேட்பாளராக கேரளாவில் லாட்டரி சீட்டு ஏஜென்சி நடத்தி வரும் நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்ட அன்னை சரவணன் என்பவர் களமிறக்கப்பட்டுள்ளார். எனக்கு அப்பவே தெரியும் மொழியா சரியில்லை. செருப்பு காலுக்கு சுகமா இருக்குதுன்னு அதை எடுத்து கையில மாட்டிக்க முடியாதுல்ல. இவன் மூஞ்சிய பார்க்க வெறி வருது. ஆசை தீர மூஞ்சிய ஒடிக்கணுமே. அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய தங்களது ஆதரவாளர்கள் 5 பேருடன் ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். அண்ணனை பத்தி நல்ல விஷயம் ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்குண்ணே. என்னடா வருஷம் கோயில் திருவிழாவுல குத்தாட்டம் ஏற்பாடு பண்ணி அந்த எண்டுப்பீட்டுல நீங்க இறங்கி அந்த ராணிப்பேட்டை ராணியோட இடுப்ப ஆடியே உடப்பீங்க. அந்த குத்தாட்டம் வர எவ்வளவு அலுவலகத்திற்குள் உள்ளே நுழைந்தது முதலே போலீசாரை கண்டதும் சற்று பதற்றத்துடன் காணப்பட்டார் வேட்பாளர் சரவணன். அங்கிருந்து தேர்தல் நடத்தும் அலுவலரான செந்தில்வேல் முருகனிடம் வேட்புமனுவை கொடுப்பது போல போட்டோவுக்கு போஸெல்லாம் கொடுத்தார். அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. வேட்புமனுவை வாங்கி பார்த்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அதிர்ச்சி அடைந்தார். காரணம், அந்த மனுவில் எந்த ஒரு தகவலும் நிரப்பப்படாமல் எம்டியாகவே இருந்தது. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். வேட்பாளரின் கையெழுத்து கூட போடப்படவில்லை. உடனடியாக அந்த மனுவை அப்படியே சரவணனிடம் திருப்பி கொடுத்து முழுமையாக நிரப்பிக் கொண்டு வருமாறு தெரிவித்தார். ராமு, காலம் மாறி போச்சுடா. படிடா, ஒழுங்கா படிடா. சார், டாக்குமெண்ட் ஏதாச்சும் இணைக்க வேண்டுமா என்றும் 3 நிமிஷ வேலை, கொஞ்சம் நிரப்பி கொடுங்க சார் என்றும் அவரது ஆதரவாளர் ஒரு அதிகாரியிடம் சிபாரிசு செய்தார். ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு, கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். 3 நிமிஷம் தான், 3 மணி தான், 3 மணி கூட தாங்க ஃபுல் பண்ணிட்டாங்க. மாலை 3 மணி வரைக்கும் இங்க தான் இருப்பேன்,
போய் ஒழுங்கா நிரப்பி கொண்டு வாருங்கள் என்று அவர்களை வீட்டுக்கு திருப்பி அனுப்பினார் அந்த அதிகாரி. சாருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கண்ணே போலாம். வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். இதையடுத்து வந்த வேகத்திலேயே சுவற்றில் அடித்த பந்தாக திரும்பிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டார் தாவேக வேட்பாளர் சரவணன். உங்களுக்கும் பாதகம் இல்லாம எங்களுக்கும் பாதகம் இல்லாம போய் ஒரு நல்ல வைக்கலா பார்த்து பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க, நான் சாங்ஷன் பண்றேன். ஒரு ஒரிஜினல் துப்பாக்கிக்கு ஒரு மரியாதை வேணாமாயா? ஐயா ஏப்பா, சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கண்ணே போலாம். வாங்க சார் போலாம். டேய், பாலிமர் செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் முத்துவேல். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, இவங்களுக்குள்ளே சுத்திக்கிட்டு மறுபடியும் என்ன பேங்குள்ள போற? மறுபடியும் பேங்கா? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போறதுக்கு. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்க இங்க தவறீங்க? டேய் 3 இட்லி வைடா, ஒரு மசாலா வடை. ஏய் மசாலா வடை கேன்சல், தொண்டி வடை சீக்கிரம் வா. வா வா. தகல விளையாடப்படாது, பயங்கரமான ஆளாயிருவேன் நானு. தூம் தாத்தா. தூம் தாதாவா? எந்த ஊர் தாத்தா அவரு? இங்க சாகுறான், பைக்ல போய் விழுகுறான், கூட்டத்துல நெரிசல்ல சாகுறான், செத்ததுக்கு அப்புறம் என்ன புள்ள போனா இன்னொரு புள்ள பெத்துக்கலாங்கிறான். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆச்சரியங்கள். ஏங்க இப்போ கூட்டம் ஓட்டு தாங்க வாங்கணும், கூட்டத்தை கட்டி என்ன பண்ண போறீங்க? நான் தான் முதலே சொல்லிட்டேன், கரகாட்டத்துக்கு கூட கூட்டம் வருதுங்க. மூவ்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், அப்ப அந்த கரகாட்டத்துல ஃபேமஸா இருக்கக்கூடிய நடனம் ஆடக்கூடிய அந்த பெண்களை பார்க்க இவ்வளவு கூட்டம் வரும்போது, அதே இடத்துல நல்ல உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகை வந்து அதே கரகாட்டத்தை வந்து அங்க ஆடுனாங்கன்னா அதுக்கு எவ்வளவு கூட்டம் வரும்? அப்ப நீங்க பாரம்பரியமா இத்தனை வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கு இந்த நாட்டிய நடன பெண்மணியை பார்க்க வந்த கூட்டத்தை விட நடிகை வந்தவொடனே இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு மிகைப்பா பேசினா இதுல என்ன? எல்லாம் பிறந்த இல்லைங்க. நடிகைன்னா பார்க்க கூட்டம் வரதா செய்யும். அது ஓட்டாக மாறுதாங்கிறதா இங்க முக்கியமான கேள்வி. ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்தியது போல 2 பேரை சேர்த்து கொண்டு வாக்கு கேட்கும் இவர்தான் சத்திய சோதனைக்கு ஆளான சத்தியகுமார். அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் தி வொர்ஸ்ட் இன் தமிழ்நாடு. வெளியூரை சேர்ந்த சத்தியகுமார் 2 நாட்களுக்கு முன்பு திருத்தணிக்கு வருகை தந்த போது கட்சியின் நிர்வாகிகளை பார்த்து கஞ்சா பார்ட்டிகள், எழுத படிக்க தெரியாதவர்கள் என்று கொச்சைப்படுத்தி பேசியதாக கூறப்படுகிறது. அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா, என்னைய மாதிரி எல்லாரும் தத்துவம் பேசுற முடியுங்களா? நானா பேசுறேன்? ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம்டா. உங்க ஆசீர்வாதம். நல்லா 2-3 பேரை மட்டும் அழைத்துக் கொண்டு சத்தியகுமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனை வியப்போடு பார்த்த அப்பகுதியினர் இவர் நிஜமாவே சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தானா என்று குழப்பமடைந்தனர். நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். ஒரே ஒரு ஒரு நாளைக்கு 10 பேர் டீ வாங்கி கொடுக்குறேன். மாசத்துக்கு 300 பேர் ஆச்சு. வருஷத்துக்கு 3200 பேர் ஆச்சா? இதுல 1000 பேர் ஐடி கம்பெனி வேலைக்கு போயிருவான், 1000 பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவான், 500 பேர் பிசினஸ் மேன் ஆயிருவான், 500 பேர் ஃபாரினுக்கு கத்து ஸ்கூலுக்கு போவான். மிச்சம் இருக்கிற 600 பேர்ல 50 பேர் எலெக்ஷன் எம்எல்ஏ ஆயிருவான், ஒருத்தன் எம்பி ஆயிருவான். மீதி 550 பேர் நெக்கல உன மாதிரி கேள்வி கேட்பான், எம்பி ஆயிருவான். நாளைக்கு எனக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவன்கிட்ட போய் நிப்பேன். ஓசியில புடிச்சு டீ ஆட்சியில இருந்தாலும் மறக்க முடியுமா? எனக்கு ஏதாவது செஞ்சாவணும். நீதான்டா டிரைவர், உன்னைத்தான்டா வச்சு ஓட்டவனே. ஆண்டவா இந்த பிரச்சனை நாம எத்தனை நாளைக்கு வாழ போறோமோ? படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். அம்பேத்கரை உள்வாங்கி பெரியாரை உள்வாங்கி என்ன பிரயோஜனம்? 4 ஸ்டேட்ல லாட்டரி சீட்டு தானடா வித்துட்டு இருக்க.
அதை வச்சு தானடா இப்போ அரசியல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்க. இவன் என்னவோ எல்லா தெருவிலையும் இறங்கி சாதி மதத்தை எதிர்த்து போராடி சமூக நீதிக்காக பல தடவை ஜெயிலுக்கு போய் வந்த தியாகி மாதிரியே பேசிட்டு இருக்கானே. ஏண்டா டேய், மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல. 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல. நீ நினைச்சாலும் 15 வயசுல இன்ஜினியரிங் படிக்க முடியாதுரோ. ஏன்னா 15 வயசுல 10வது மட்டும் தான்டா படிக்க முடியும். குடிச்சிட்டு பொய்யா பேசிட்டு தெரியறான். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியறான். இந்த கட்சிக்கு ஒரு திராவிட இயக்க தலைவர்கள் மூத்த தலைவர் எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து போனது கரெக்டு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் இந்த கொள்கை உறுதிமொழி ஏற்றுறதெல்லாம் ரைட்டு. இப்போ தான் வந்து கொள்கை எதிரி யாருன்னு எங்கள் அண்ணன் அவருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கொள்கை எதிரி பிஜேபின்ட்டார். பிஜேபியோட என்ன கொள்கைங்கிறதையே இப்போ விஜய்க்கு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விரைவில் அந்த அட்டப்படத்தில் இருக்க தலைவர்களோட ஆக்டிவிட்டிஸ் தகுந்த மாதிரி விஜய் எங்கள் அண்ணன் கொண்டு வந்துடுவார். விஜய் அவரே ஏற்கிறாருன்றீங்களா? ஏங்க, இவரை விட யாருக்குங்க அந்த கட்சியில் தகுதி இருக்கு? அரசியல் தெரியுமாங்க? இல்ல. ஆனா அப்படிப்பட்ட எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத்து கழுத்திலேயே விசில மாட்டி விட்டானுவோ. அவர் எடுத்து விசில் ஊதுங்கிறானுவோ. என்ன நஞ்சம் குஞ்சம் பிரச்சனை அது எங்க அண்ணன் பாத்துக்குவாரு.